வெல்கம் டு ஸ்பார்க் கிச்சன். இன்றைக்கி டீ கடையில் கிடைக்கக்கூடிய தேங்காய் பிஸ்கட் தான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இது ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கும், ரொம்பவும் டேஸ்டியாக இருக்கும். அதுவும் ஓடிஜி அவன் இல்லாமல் வீட்டில் உள்ள பாத்திரத்தை வச்சு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாயில் 1 டீஸ்பூன் நெய் விட்டு 1 கப் துருவின தேங்காயும் சேர்த்து இதை நல்லா ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். ஃப்ரை பண்ணணும், ஆனால் கலர் சேஞ்ச் ஆகிடக்கூடாது. அந்த தேங்காய் ஃப்ரை ஆன ஸ்மெல் வந்ததுன்னா போதும். நம்ம இதை அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஓரமாக எடுத்து வச்சிடலாம். சூப்பராக ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ இதை ஓரமாக எடுத்து வச்சதுக்கப்புறம் ஒரு பவுலில் ஒரு எக்கு, அந்த எக்கோட ஒயிட்டு வெள்ளைக்கரு மட்டும் எடுத்துக்கணும், மஞ்சள் கரு சேர்த்துற வேண்டாம். வெள்ளைக்கருவை மட்டும் தனியாக எடுத்து இப்படி ஒரு பீட்ரு வச்சு இதை நம்ம நல்லா பீட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். பீட்ரு இல்லை அப்படின்னா வீட்டில் இருக்க வயர் விஸ்க்கு வச்சு பீட் பண்ணிக்கலாம். இப்போ இது கூட 1/2 கப் சீனி பவுடர், சீனி நல்லா பவுடர் பண்ணி வச்சுருக்கோம். அதையும் இதில் சேர்த்து சீனி கரையிற அளவுக்கு நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா இந்தளவுக்கு பீட் பண்ணதுக்கப்புறமா நம்ம இதை ஸ்பேட்சில் வச்சு கையில் நல்லா இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதோட இப்போ 2 டேபிள் ஸ்பூன் மைதா, அதை சேர்த்ததுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் பேக்கிங் பவுடரு, அதோட 1 பிஞ்சு சால்ட்டு அதையும் சேர்த்து இதை நல்லா கையில் மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் ஆகிடணும். மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க தேங்காயும் இதில் போட்டு அதையும் நம்ம நல்லா கலந்து விட போகிறோம். கலந்து விட்டாச்சு. இது நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இதை நம்ம இப்போ ஃப்ரிட்ஜில் ஒரு 10 நிமிஷம் ஸ்டோர் பண்ணி வைக்க போகிறோம். அதுக்கிடையில் அடுப்பை ஆன் பண்ணி வீட்டில் உள்ள ஒரு பாத்திரத்தை வச்சு உள்ளே ஒரு ஸ்டாண்ட் ஒன்று வச்சு மூடி போட்டு மூடிடலாம். அடுப்பு சிம்லேயே இருக்கணும் ஒரு 10 நிமிஷத்துக்கு. அதுக்கடையில் ஒரு டின் எடுத்து லைட்டாக பட்டர் போட்டு இதை அப்ளை பண்ணி எடுத்துக்கிறோம். டின் இல்லை அப்படின்னா வீட்டில் இருக்க ஒரு பிளேட்டில் கூட நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். அது மேலே பட்டர் ஷீட்டை கட் பண்ணி அது மேலேயும் கொஞ்சம் பட்டர் போட்டு இதை நம்ம நல்லா அப்ளை பண்ணி எடுத்துக்க போகிறோம். ஓகே, இது ஓரமாக இருக்கட்டும். இப்போ நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணதை எடுத்துகிட்டு வந்துட்டு இதில் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு கரண்டி வச்சு எடுத்து வச்சுக்கணும். வச்சதுக்கப்புறம் ஸ்பேட்சில் வச்சுட்டு அதை ஒரு ஷேப்பாக கொண்டு வந்துக்கலாம். இதுக்கப்புறம் தேங்காயை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கோம். அதையும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம். அது கூடவே நட்ஸு, என்ன நட்ஸாக இருந்தாலும் முந்திரி, பிஸ்தா, பாதாம் எதாக இருந்தாலும் பரவாயில்ல. இன்றைக்கி என்கிட்ட முந்திரி இருந்தது, அதனால் நான் முந்திரியை குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி அதையும் நான் அதில் சேர்த்துக்கிறேன். சேர்த்ததுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி 10 நிமிஷம் ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருந்த பாத்திரத்துக்குள்ளே நம்ம இந்த டின்னை எடுத்து வச்சு ஒரு மூடி போட்டு மூடிடலாம். மூடியாச்சு. இது கரெக்டாக ஒரு 25 நிமிஷத்துலேருந்து 30 நிமிஷத்துக்குள்ளே பேக் ஆயிரும். இது பேக் ஆயிடுச்சா இல்லையான்னு ஒரு ஃபோக் வச்சுட்டு லைட்டாக அப்படி குத்தி பார்த்தா தெரியும். எதுவுமே ஒட்டாது, நல்லா பேக் ஆகிருக்கு. இப்போ நம்ம இதை எடுத்து கீழே வச்சு நல்லா ஆற வச்சுக்கலாம். ஆற வச்சு எடுத்தால் டீ கடையில் கிடைக்கக்கூடிய தேங்காய் பிஸ்கட் ரெடி ஆகிடும். ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணிடுங்க.